வெல்கம் டு அமுது கிச்சன். இப்போ பலாப்பிஞ்சி சீசன். இந்த சீசனில் நிறைய நமக்கு பலாப்பிஞ்சி கிடைக்கும். அதை வச்சு நம்ம பலாப்பிஞ்சி பொரியல், குருமா, பிரியாணின்ற மாதிரி செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக கோலா உருண்டை, பலாப்பிஞ்சி ஃபிங்கர்ஸ், பலாப்பிஞ்சி பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோலா உருண்டை நீங்கள் மட்டனில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த பலாப்பிஞ்சி. ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் திட்டமான சைஸுக்கு பிரிச்சுக்கலாம். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு 3 தேவைப்பட்டது, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணும்போது பால் ஊற்றும், அதனால் நீங்கள் ஒரு பேப்பர் போட்டு அதில் வச்சுட்டிங்கன்னா அந்த பாலெல்லாம் அதில் வழிஞ்சு நின்றுடும். இந்த மாதிரி காம்பை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். பால் வெளியில் வரும். ஒரு பேப்பர் வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துடுங்க. கையில் நல்லெண்ணெய் ஊற்றி கை ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கோங்க. அப்போ தான் பலாப்பிஞ்சில் இருக்க பால் கையில் ஒட்டாது. இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பாலெல்லாம் தொடச்சி எடுத்துடுங்க. இந்த பாலோடு நம்ம சமைச்சோம்னா வயிறு அப்செட் ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பச்சையாக இருக்கிற முள்ளை மட்டும் நம்ம சீவி எடுத்துடலாம். மாதிரி கட் பண்ணி எடுத்துடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டதை நமக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபிங்கர்ஸ் செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு தேவையானதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம பலாப்பிஞ்சி பாப்கார்ன் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்க பலாப்பிஞ்சியை நம்ம வடிகட்டிட்டு இதை போட்டுக்கலாம். போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொதிக்க விட்டுடலாம். இது வேக ஒரு 5 to 10 minutes ஆகும். நல்லா வெந்ததும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே எடுத்து வச்சிடலாம். எல்லா பலாப்பிஞ்சியும் இந்த மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உள்ளார நல்லா சொலையாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி ஆற விட்டுடலாம். அது ஆறுறத காட்டியும் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே டஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் அவுல் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பிஞ்சி ஃபிங்கர்ஸை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம பாப்கார்னுக்கும் நம்ம கொஞ்சம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே வேக வச்சது இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிட்ட அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாப்கார்னுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கோலா உருண்டை செய்யலாம். கோலா உருண்டைக்கு கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே கடாயில் போட்டு வறுத்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன்.
கடலைப்பருப்பு, மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாமே கடாயில் போட்டு வெறுமா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் வெறும் கடாயில் அனல் கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்குவோம். லைட்டாக செவந்து வந்தால் போதும். இந்த மாதிரி வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு கடாயில் வெங்காயமும் இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும், பச்சை வாடை போனால் போதும். இது வதங்கினதும் எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு வறுத்ததை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை பவுடர் ஆக்கி எடுத்துக்குவோம். நம்ம இது நல்லா நைஸாக பவுடர் ஆனதும் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்து நம்ம இதுலேயே வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதை போட்டு அரைச்சிக்க போகிறோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட பலா பிஞ்சு நம்ம வேக வச்சதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இது கூட நம்ம வறுத்து பொடி பண்ண கடலைப்பருப்பு மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டு எல்லா இடமும் நல்லா கலந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான சைஸுக்கு உருட்டி எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கோலா உருண்டை, பலா பிஞ்சு ஃபிங்கர்ஸ், பலா பிஞ்சு பாப்கார்ன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது எண்ணெய் போட்டு நம்ம வறுத்துக்க வேண்டியது தான். கடாயில் நம்ம எண்ணெய் காஞ்சதும் ஒன்று ஒன்றா நம்ம கோலா உருண்டையை போட்டு பொறுமையான அனலில் வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததும் எடுத்துடலாம். அடுத்து நம்ம பாப்கார்ன் போட்டுக்கலாம். பலா பிஞ்சு பாப்கார்னு இதுவுமே பொறுமையான நல்ல 65 வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஃபிங்கர்ஸ் போட்டு எடுத்துடலாம். இதையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறுமையான நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக வந்ததும் எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்குவோம். நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் ரெடி. ஜாக் ஃப்ரூட் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஜாக் ஃப்ரூட் பாப்கார்ன் ரெடி. கோலா உருண்டையும் ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த கோலா உருண்டை சான்ஸே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டனில் செஞ்ச மாதிரியே இது இருக்கும். பாப்கார்னும் அதே மாதிரி நல்லாயிருக்கும். ஃபிங்கர்ஸும் நல்லாயிருக்கும். ஃபிங்கர்ஸும் பாப்கார்னும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பலா பிஞ்சு இப்போ சீசன். இந்த சீசனில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும். பலா பிஞ்சு பாப்கார்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளார மட்டன் எப்படி பிரித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கோலா உருண்டை. இது கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இதில் மட்டன் போடலைன்னு தெரியாது, பலா பிஞ்சு போட்டிருக்கணும்னு தெரியாது. ஃபிங்கர்ஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.